நீங்க இப்ப Instagramல இந்த மாரி ஃபோட்டோஸ ரீசென்ட்டா பார்த்திருந்திருப்பீங்க. ஸோ நல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாரி ஃபோட்டோஸ நீங்களும் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணலாம். பாய்ஸ், கேர்ள்ஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் நான் குடுக்குறேன் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மாரி எப்படி நம்ம வந்து எடிட் பண்றது? ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அப்ளிகேஷன் இறக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு அப்ளிகேஷனும் நமக்கு தேவையில்ல. நம்ம டைரக்ட்டாவே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட் அப்ளை பண்றது மூலியமா இத வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி எடிட் பண்றதுன்னா, உங்ககிட்ட ChatGPT கண்டிப்பா இருக்கும் எல்லாத்துக்கிட்டயுமே. ஸோ அத ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. ChatGPT இல்லாதவைங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னா, Play Storeல போய் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா, நீங்க வந்து Google Chrome மூலியமாவும் போய் வெப்சைட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நீங்க உள்ள வந்ததுக்கப்புறம் லாகின் பண்ணதுக்கப்புறம், இதில பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளஸ் சிம்பல் ஒண்ணு வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ளஸ் சிம்பல கிளிக் பண்ணிக்கங்க. இதில பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு, நீங்க வந்து என்ன ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த ஃபோட்டோஸ வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அது கொஞ்சம் கிளாரிட்டியா ஃபேஸ் தெரியிற மாரி வச்சுக்கங்க. அப்பதான் எந்த ஒரு ஃபேஸ் மிஸ்மேட்ச் ஆகாம இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ப்ராம்ப்ட் வந்து தேவை. ஸோ அந்த ப்ராம்ப்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அப்படி இல்லைன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல டைரக்ட்டாவும் இருக்கும். நம்ம டெலகிராம் சேனல்லயும் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராம்ப்ட்டு. ஸோ இதில தான் நம்ம பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண போறோம். ஸோ இப்ப நான் பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா சென்ட் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். ஸோ அத நான் வந்து குடுத்துட்டேன். இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ வந்து ஜெனரேட் ஆயிட்டுருக்கு. இது ஜெனரேட் ஆவறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்லயே பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஆயிரும். இதோட அவுட்புட்ட நீங்களே பார்க்க போறீங்க. எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு. உண்மையிலேயே இந்த மாரி ஒரு ஏஐ இல்ல அப்படின்னா, நம்மளால எடிட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து குடுத்துருப்பேன். நம்ம சேனல்லயே செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கே தெரியும். இப்ப நமக்கு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு. நீங்களே அவுட்புட்ட பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு. ஸோ இந்த ஃபோட்டோஸ நல்லா பாருங்க. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தாலுமே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா Instagramல நெறைய பேரு இந்த மாரி ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் எடிட் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதோட ப்ராம்ப்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்க.